அரசாங்கத்துக்கும் ஒழுங்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது. உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு என்ன அதை பத்தி உங்கள்கிட்ட யாராவது சட்டையை பிடிச்சி கேட்க போறாங்களா? அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சி மேல இருக்க ஒரு மேஜரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடன் நிறைய வாங்கிட்டாங்க, இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. நான் மட்டும் இல்ல, நீங்களும் சொல்லியிருப்பீங்க, தமிழ்நாடே சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, 1952 இந்தியாவுல முதல் எலெக்ஷன் நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்தது. அப்புறம் 2021 வரைக்கும் இந்த 70 வருஷத்துல மொத்தமா தமிழ்நாட்டுடைய கடன் அப்படிங்கிறது ஒரு 4.5 லட்சம் கோடி. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மார்ச்சோட 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துல திமுக வாங்கியிருக்க மொத்த கடன் அப்படிங்கிறது அதே 4.5 கோடி. அதாவது 70 வருஷமா ஆட்சி செஞ்சவங்க, மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சவங்க வாங்கின கடனை 4 வருஷத்துல இந்த திமுக வாங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் திமுக மேல எல்லாரும் ஒரு பெரிய குற்றச்சாட்டா வச்சாங்க. அவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல, நிர்வாகம் சரியா செய்ய தெரியல அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சோம். அதுக்கு திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை பார்த்து இப்படி சொல்றீங்களா, எங்களை பார்த்து ஆட்சி செய்ய தெரியலன்னு சொல்றீங்களா, நாங்க ஏன் தெரியுமா கடன் வாங்கினோம், 4.5 லட்சம் வாங்கிட்டோம்னு சொல்றீங்களே, எதுக்காக வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வாங்கின கடனை எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்டா மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா ஒரு மாநிலம் வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்டா மாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு ஆட்சியில ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த பில்டிங் கட்டி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றதுக்கு அந்த 1000 கோடி செலவாயிடும். ஆனா அடுத்த ஆட்சி வருது இல்ல, அடுத்த ஆட்சி வந்தாதான் அந்த 1000 கோடி ரூபாயோட பெனிஃபிட் வந்து அடுத்த ஆட்சி தான் அதை வந்து அறுவடை பண்ணுவாங்க. அந்த பணம் அப்படிங்கிறது அடுத்த ஆட்சியில தான் கிடைக்கும். சோ அதை தான் திமுக சொன்னாங்க. இப்ப நாங்க 4.5 லட்சம் கோடி ரூபாய் வாங்கி இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலதனம் அப்படிங்கறத நிறைய செஞ்சு வச்சிருக்கோம். சோ அதோட பணம் அப்படிங்கிறது, அதோட இன்கம் அப்படிங்கிறது உடனடியா நமக்கு கிடைச்சிடாது. அடுத்த ஆட்சி, அதுக்கு அடுத்த ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அப்படியே மின்ன ஆரம்பிச்சிரும், ஜொலிக்க ஆரம்பிச்சிரும். நீங்க புரியாம பொருளாதாரம் பத்தி, திமுகவுடைய ஐடியா பத்தி புரியாம திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத கொடுத்தாங்க. அது லாஜிக்காவும் இருந்தது. அவங்க மேல வன்மத்துல பேசுறவங்க வந்து அதை திட்டினாலும் லாஜிக்கா இருந்தது. ஒரு அரசு வந்து நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா உடனடியா ரிட்டர்ன் ஆகாது அப்படிங்கிறது அது லாஜிக்கான விஷயம் தான். பட் இப்போ திமுக எங்க மாட்டிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லிஸ்ட் அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த லிஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்த மார்ச் மாசத்தோட கணக்கு வச்சுக்கோங்க, மொத்தம் 4.5 லட்சம் கோடி அப்படிங்கிறது. அதாவது இப்ப கடன் வாங்க போறாங்கன்னா இன்னும் 2 மாசத்துல அதுக்கும் திட்டம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த திட்டத்தெல்லாம் சேர்த்து 4.5 லட்சம் கோடி அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு வந்து இந்த 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கு. அதுல வந்து வெறும், நான் வந்து அந்த நம்பரை வந்து எக்ஸாக்டா சொல்ல, பட் அதுல இருக்கக்கூடிய அந்த அரௌண்ட் அதை சொல்றேன், 2 லட்சம் கோடி மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்டா தமிழ்நாடு அரசு மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. உடனடியா எல்லாருக்கும் கேள்வி வரும்ல, திமுக எல்லாத்தையும் நாங்க இன்வெஸ்ட்மெண்டா மாத்திட்டோம், அதான் கடன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 2 லட்சம் கோடியே தான் இன்வெஸ்ட்மெண்டா மாத்திருக்காங்க அப்படின்னு ரிசர்வ் பேங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 2.5 லட்சம் கோடிய இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அந்த கேள்வியை தான் இப்ப தமிழ்நாடே திமுகவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதே ரிசர்வ் பேங்க் இதுக்கு முன்னாடி என்னென்ன வெளியிட்டாங்களோ, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில இருக்கு, இத்தனை புள்ளிகள் வளர்ந்துருக்கு அப்படின்னு அவங்க என்ன ஒரு டேட்டா வெளியிட்டாங்களோ அந்த டேட்டா வச்சுதான் திமுக பாருங்க, திமுக சொன்னாங்க, இத பாருங்க ரிசர்வ் பேங்க் வெளியிட்டதுலயே தமிழ்நாடு முன்னாடி இருக்கு, மேல் நோக்கி வந்திருக்கு அப்படின்லாம் திமுக சொன்னீங்க. இப்போ அதே ரிசர்வ் பேங்க் தான் சொல்லுது, 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி 2 லட்சம் கோடியை மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, மிச்சம் 2.5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்கன்னு தெரியலன்னு ரிசர்வ் பேங்கே சொல்லுது. இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த நாள்ல திமுக வந்து கதை சொல்லுவாங்க, நாங்க அதுக்கு செலவு பண்ணோம், இதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு. ஒரு அரசு கடன் வாங்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினா மட்டும்தாங்க அது ஒரு நல்ல அரசு. மற்றபடி சாப்பிடுறதுக்கும் திங்கிறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் ஒரு அரசு வந்து கடன் வாங்குது அப்படின்னா அந்த அரசு வந்து திவாலாக போகுது, அந்த மாநிலம் ஒண்ணுமே இல்லாம போகுது அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, கடனை வாங்கி, அதாவது மக்கள், அதாவது தமிழ்நாட்டை காமிச்சு ஒரு மாநிலம் வந்து அவங்களுடைய வளர்ச்சி என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சாதான் வெளிநாட்டுல இருந்து, அது வேர்ல்டு பேங்கா இருந்தாலும் சரி, எந்த ஏஜென்சியா இருந்தாலும் கடன் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டை கடன் இதே இருக்கு, அழகா தமிழ்நாடு வந்து ஒரு பொருள் மாதிரி அழகா இதை கொடுக்குறோம், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து அங்க வாங்கி
இவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ இந்த 2.5 லட்சம் கோடிய, இவங்க தான் வந்து சிஸ்டத்தை ஏமாத்தி வேலை செய்யறவங்க இல்லையா, இவங்க சிஸ்டத்தையே ஏமாத்தி ஆளாளுக்கு பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ இந்த 2.5 லட்சம் கோடி அப்படின்னு சந்தேகம் வருது. அத மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, எப்படிப்பா அப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுவாங்கங்க. ஏன்னா அவங்க திமுக காரங்க உள்ள ஓடுறது கருணாநிதி பிளட் அப்படின்னா அவங்களால எதை மாதிரி வேணாலும் ஏமாத்த முடியும். இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இது மாதிரி பிரச்சனை போயிடுச்சு, இது மாதிரி திமுக மாட்டிக்கிடுச்சு அப்படிங்கிறப்போ ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை, ஜெயரஞ்சன் அப்படிங்கிற நபரை பேச விடுறாங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திட்ட குழுவுடைய துணை தலைவரா இருக்காரு. அவர் வந்து ஒரு இன்டர்வியூல பேசுறாரு. மனசாட்சி இருக்குமா, அந்த எல்லாம் எப்படி ஒரு எக்கனாமிஸ்டா ஆனாரு அப்படின்னு எனக்கு தெரியல. வந்து உட்காந்துட்டு பேசுறாரு. அரசு கடன் வாங்குச்சு அப்படின்னா அரசு தானே வாங்குது, அரசு தானே அடைக்க போகுது, மக்களுக்கு என்ன தலைவலி, மக்கள் சட்டையை பிடிச்சி யாராவது வந்து பணம் கொடுங்கன்னு கேட்கிறாங்களா? உங்க அப்பா கடன் வாங்கினா கடன்காரன் வந்து உங்க வீட்டுல கேட்பான், அரசு கடன் வாங்கினா உங்களை வந்து யாராவது கேட்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து உட்கார்ந்து இன்டர்வியூல பேசுறாரு. திமுகவுக்கு சொம்பு தூக்குறதுன்னா இங்க வந்து எல்லாருமே அண்டாங் குண்டாங் எல்லாமுமாவே மாறிடுவாங்க போல. ஒரு பேசிக்கான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒருத்தன் வந்து கடன் தரான் அப்படின்னா திமுகவை நம்பி தரானா, இங்க இருக்கக்கூடிய மக்களை நம்பி தரானா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை நம்பி தரானா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலினை நம்பியா இப்ப கடன் கொடுக்குறான், இல்ல உதயநிதி ஸ்டாலினை நம்பி கடன் தரானா? இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய வளம், இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தமிழ்நாட்டை நம்பிதான் யாரு பணம் கொடுத்தாலும் கொடுக்குறாங்க. திமுகவை நம்பி இங்க எந்த வேர்ல்டு பேங்க் பணம் கொடுக்கிறது கிடையாது, யாரும் பணம் கொடுக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஒரு அடமானமா வச்சு நீங்க ஒரு ஏஜெண்டா இருந்து பணம் அப்படிங்கறத வாங்குறீங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு பணமும் எங்களுடைய தலையில வந்து விடியுது. வரி பணமா நீங்க ஒன்னொன்னுக்கும் வரி ஏத்துறீங்களா? கரண்ட் பில் என்னத்துக்கு ஏத்துறீங்க? சொத்து வரி என்னத்துக்கு ஏத்துறீங்க? தண்ணி வரி என்னத்துக்கு ஏத்துறீங்க? எல்லாத்தையும் எதுக்காக ஏத்துறீங்க? எங்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டி நீங்க கடன் கட்டணும் அப்படின்னு தானே நீங்க பண்றீங்க. இதெல்லாம் கூட ஒரு பேசிக்கான லாஜிக்கா கூட புரிஞ்சிக்காம நான் திமுகவுக்கு சொம்பு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயரஞ்சகன் வந்து பேசுறாருல, இதுக்கு முன்னாடி அவர் மேல கொஞ்சம் மரியாதை எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதோட அந்த மரியாதை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. திமுக இப்ப வசமா மாட்டிக்கிச்சு. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, 2 லட்சம் கோடியை மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்டா மாத்திருக்கீங்க அப்படின்னா மிச்சம் 2.5 லட்சம் கோடி என்ன ஆச்சு அப்படிங்கறதா இப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இதுக்கு திமுக என்ன பதில் சொல்லுது? இல்ல ஜெயரஞ்சன் மாதிரி இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து முட்டு கொடுக்க தூக்கிட்டு வருதா? அவங்களும் வந்து கொட்டு வாங்கிட்டு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் பார்க்கணும். கண்டிப்பா திமுக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து இதுக்கு வந்து ஒரு புதுவிதமான, யாரும் யோசிக்காத மூளையை கொண்டு வந்து ஒரு விளக்கம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அதுல என்ன பொய்ய உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம். இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுவோம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.